அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அஹ்மத் அசியாம். இலங்கையில் மாபெரும் அனர்த்தம் ஏற்பட்டு தற்பொழுது 10 நாட்கள் நிறைவடைந்திருக்கின்றன. 10 நாட்களாக நாங்கள் எந்த ஒரு தகவல்களையும் வீடியோவாக வெளியிடவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இருக்கும் பகுதியில் அம்பாறை மாவட்டத்தில் மின்சாரம் இல்லை. டித்வா புயல் காரணமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு 10 நாட்கள் கடந்த பின் இன்றைய தினம் எங்களுக்கு மின்சாரம் வழமைக்கு திரும்பி இருக்கின்றன. ஆகவே இந்த சூழ்நிலையில் இலங்கையில் நடந்த விடயங்களை ஒரு சிறப்பான தொகுப்பினூடாக உங்களுக்கு தருவதற்காகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இலங்கையை காவு கொண்ட டித்வா புயல் மாபெரும் அனர்த்தம் 2004 சுனாமிக்கு பிற்பாடு ஏற்பட்ட ஒரு மோசமான அனர்த்தமாக இந்த அனர்த்தம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சூறாவளி உருவான கதை நவம்பர் 26, 27, 28 ஆகிய தினங்களில் மாபெரும் புயலாக இந்த டித்வா உருவெடுத்து நாடு முழுவதும் மாபெரும் வெள்ளம் மற்றும் மண் சரிவு என்பவற்றை ஏற்படுத்திவிட்டன. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் இலங்கையில் பாதிக்கப்பட்டார்கள். நாடு முழுவதும் இந்த டித்வா புயல் காரணமாக பாதிப்படைந்தது. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பல நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகள் இழந்தார்கள். அத்துடன் வீடுகள் சேதமாகி இருந்தது. அத்துடன் பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டது. இவ்வாறான பல விடயங்கள் இந்த 10 நாட்களுக்குள் நடந்தேறிவிட்டன. இவற்றைத்தான் இந்த வீடியோ ஊடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இலங்கை முழுவதும் இந்த டித்வா புயல் பாரியதொரு அனர்த்தத்தை ஏற்படுத்திவிட்டது. முன்கூட்டியே வானிலை அறிவிப்புகள் வந்து கொண்டிருந்தன. இவ்வாறு ஒரு டித்வா புயல் இலங்கையை தாக்க வருவதாக வானிலை அறிக்கைகள் செய்திகளூடாக வந்து கொண்டிருந்தன. அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த டித்வா புயல் மாபெரும் அனர்த்தத்தை 27, 28 ஆகிய தினங்களில் ஏற்படுத்திவிட்டது. இதன் அழிவுகளாக பல லட்சக்கணக்கான பெறுமதியான வாகனங்கள் நீரில் முற்றாக மூழ்கிவிட்டது. பல வாகனங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் பல மில்லியன் கணக்கான பெறுமதியான சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் வயல் நிலங்கள் பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர் வயல் நிலங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. மரக்கறி வகைகள் சேதமாக்கப்பட்டு அழிவடைந்திருக்கின்றன. அத்துடன் வர்த்தக நிலையங்கள் கோடி ரூபாய் பெறுமதியான வர்த்தக நிலையங்கள் முற்றுமுழுதாக வெள்ளத்தால் மூழ்கி சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பல கோடி ரூபாய் பெறுமதியான ஆயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டு வீடுகளில் இருந்த அனைத்து வகையான பொருட்களும் முற்றுமுழுதாக சேதமாக்கப்பட்டு எந்த ஒரு பாவனைக்கும் உதவாத பொருட்களாக மாறிவிட்டன. தற்பொழுது வீடுகளை கிளீன் செய்கின்ற வேலைகள் நாடு முழுவதும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அத்துடன் மாணவர்கள் படிக்கின்ற புத்தகங்கள் கோப்பிகள் முற்றுமுழுதாக வெள்ளத்தால் பாழாக்கப்பட்டிருக்கின்றது. கோடிக்கணக்கான பெறுமதியான அரசாங்கத்தின் புத்தகங்கள் பாடசாலை புத்தகங்கள் முற்றுமுழுதாக அழிவடைந்திருக்கின்றது. அத்துடன் நீர்ப்பாசன குளங்கள் கால்வாய்கள் முற்றுமுழுதாக சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அழிவுகளின் வரிசைகள் மிக நீளமாக செல்கின்றது. இலங்கை இவ்வாறான ஒரு அழிவை எதிர்கொள்ளும் என்று நாங்கள் கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை. இவ்வாறான ஒரு மோசமான அழிவு இடம்பெறும் என நாங்கள் நினைக்கவில்லை. 2004 சுனாமிக்கு பிற்பாடு ஏற்பட்ட ஒரு மோசமான அழிவாக, அதற்கு சமமான அழிவாக இது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சுனாமியானது கரையோர மாவட்டங்களைத்தான் சுனாமி தாக்கியிருந்தது. ஆனால் இந்த டித்வா புயலானது இலங்கை முழுவதும் கடலே இல்லாத ஊர்களிலும் கூட மாபெரும் சேதத்தை ஏற்படுத்திவிட்டன. இலங்கை மக்களின் இந்த துயரமான நிலைகளின் போது பல நாடுகள் எங்களுக்கு உதவுவதற்காக முன்வந்தது. முதலாவதாக இந்தியா முன்வந்தது. அதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான், ஐக்கிய அரபு ராச்சியம், UAE, நேபாள், பங்களாதேஷ், அமெரிக்கா, இன்னும் பல நாடுகள் உதவுவதற்காக முன்வந்தன. பல லட்சக்கணக்கான டொலர்கள் இலங்கைக்கு அன்பளிப்பாக நிவாரண உதவிகளாக வந்தது. அத்துடன் நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு வந்தது. விமானங்களூடாக வந்தது, கப்பலூடாக வந்தது. தற்பொழுதும் நிவாரணங்கள் இலங்கைக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்னதான் நிவாரணப் பொருட்கள், என்னதான் பணங்கள் இலங்கைக்கு வந்தாலும் நாங்கள் இழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாது. இழந்த உடைமைகளை மீண்டும் பெற முடியாது.
எங்களுடைய துன்பமானது மிகவும் கனதியானது. இலங்கையானது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து தற்பொழுது புதியதொரு ஜனாதிபதியின் கீழ் நாடு முன்னேறி வருகின்ற நிலையில் இந்த மிகவும் மோசமான அனர்த்தம் வந்து இலங்கையை மேலும் சின்னாபின்னமாகி ஆக்கியிருக்கிறது. இந்த பேரழிவிலிருந்து தற்பொழுது இலங்கை மீள்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. பல உலக நாடுகள் உதவுவதற்காக முன் வந்திருக்கின்றன. உண்மையில் நாங்கள் பாராட்ட வேண்டும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்தியா அதிகளவான உதவிகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. பல முஸ்லிம் நாடுகளும் எங்களுக்கு உதவுகின்றது. நாங்கள் அவர்களை பாராட்டுகின்றோம். உண்மையில் நன்றி கடன் உள்ளவர்களாக நாங்கள் இலங்கையர்களான நாங்கள் இருக்கின்றோம். உங்களுடைய உதவிகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. வரலாற்றில் பதியப்படுகின்ற உதவியாக இந்த உதவிகள் அமைகின்றது. தற்பொழுது புனர் நிர்மாண வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த மாதம் 31ஆம் திகதிக்கு முதல் இந்த அழிவுகள் இந்த பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் என ஜனாதிபதி உத்தரவு விடுத்திருக்கிறார். தற்பொழுது இலங்கை முழுவதும் புனர் நிர்மாண வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நிவாரண பொருட்கள் தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் இருக்கின்றார்கள். சிலர் முகாம்களில் இருந்து தமது வீடுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வீடுகளை சுத்தம் செய்வதற்காக தன்னார்வ தொண்டர்கள் இலங்கை முழுவதும் இருந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்து வீடுகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் பாராட்டத்தக்க விடயம். அத்துடன் இலங்கையில் பல்வேறு இடங்களிலிருந்து நிவாரணங்கள் சேகரிக்கப்பட்டு அந்த நிவாரணங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த அனர்த்தத்தில் 1.6 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டதாக தரவுகள் கூறுகின்றன. சாலைகள், மின்சார இணைப்புகள், தொலைத்தொடர்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தேயிலை உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. மரக்கறி தோட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. நெல் வேளாண்மை கடுமையாக பாதிக்கப்பட்டன. இவ்வாறு பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்புகள், வர்த்தக நிலையங்கள் கடுமையான பாதிப்புகள் உள்ளாகின. அதே போன்று கால்நடைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டன. பல கால்நடைகள் உயிரிழந்து இருந்தன. நாங்கள் புகைப்படங்கள், வீடியோக்களூடாக பார்த்திருந்தோம். ரயில் தண்டவாளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த அனர்த்தத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது, அதாவது போக்குவரத்தை பொறுத்தவரையில் ரயில் தண்டவாளங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குளங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த அழிவுகளை நாங்கள் பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். இந்த அனர்த்தத்தில் பல பாலங்கள் அழிவடைந்தன. வீதிகள் சேதமாக்கப்பட்டன. அனைத்தும் தற்பொழுது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு வருகின்றது. தற்பொழுது முப்படையினரும் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று வெளிநாட்டைச் சேர்ந்த மீட்பு குழுவினர்கள் இந்த நாட்டுக்கு வந்து தற்பொழுது பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 2025 12ஆம் மாதம் 7ஆம் தேதி 611 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது மாவட்ட ரீதியாக கண்டி மாவட்டத்தில் அதிகமானவர்கள் முதலாவதாக உயிரிழந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக நுவரெலியா மாவட்டத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக பதுளை மாவட்டம், நான்காவதாக குருநாகல் மாவட்டம், ஐந்தாவதாக கேகாலை மாவட்டம், ஆறாவதாக புத்தள மாவட்டம், ஏழாவதாக மாத்தளை மாவட்டம். இவ்வாறு உயிரிழப்புகளின் வரிசை இருக்கின்றது. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், தற்பொழுது ஆளுகின்ற தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இந்த அனர்த்தத்தோடு அவர்களின் கதை முடிந்துவிட்டதாக பல எதிர்க்கட்சி சென்றவர்கள் சொல்லி வந்தார்கள். ஆனால் அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை நம்பி அதிகமான நிவாரணப் பொருட்களும் அதிகமான நன்கொடை உதவிகளும் பணங்களும் தற்பொழுது நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நாடு வெகு சீக்கிரமாக முன்னேறிவிடும், இந்த அனர்த்தத்திலிருந்து மீண்டெழும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் வந்திருக்கின்றது. இந்த துக்கத்திலும் பல நனவுகள் இந்த நாட்டுக்கு தற்பொழுது நடந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். நாடு வெகு சீக்கிரம் பழைய நிலைமையை விட மிக சிறப்பான நிலைமையை அடையும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோவில் எதிர்பார்க்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.